This video sponsored by Buy Mode. இந்த மொபைல் ஆப் உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் சிலரை சென்னை பனையூருக்கு வாகனங்களை ஏற்பாடு செய்து வர வைத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். நிவாரணப் பொருட்களை பெற்ற பெண்கள் கூறுகையில், என்ன மன்னிச்சு விடுங்கம்மா, என்னால் நேரில் வந்து பார்க்க முடியலை, அதனால தான் உங்களை இங்கு வர வைத்து கொடுக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க என்று விஜய் கூறியதாக தெரிவித்தனர். பெஞ்சல் புயலால் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கியது. ஒரு சில இடங்களில் தண்ணீர் மற்றும் சாப்பாடுக்காக மக்கள் பரிதவிக்கும் நிலையும் இருந்தது. தொடர்ந்து தமிழக அரசு அமைச்சர்கள், முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் பலரும் நேரில் சென்று மக்களை சந்தித்து நிவாரணப் பொருட்களை, உணவுகள் வழங்கினர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் டிபி சத்திரத்தில் வெள்ளத்தால் கடும் பாதிப்பை சந்தித்த மக்களை நேரில் சென்னை பனையூருக்கு அழைத்து அவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கினார். சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் 300 குடும்பங்கள் சேர்ந்த மக்களை குடும்பத்தினருக்கு ஒருவர் என அழைத்து அவர்களிடம் வாகனத்தில் அமைத்து வந்தார். மேலும் அவர்கள் முதலில் உணவு கொடுத்தனர். தொடர்ந்து அவர்களுடன் பேசி ஒவ்வொருத்தருக்காக நிவாரணப் பொருட்களை அவரது கையால் வழங்கினார். விஜய் நேரில் சென்று நிவாரணப் பொருட்கள் வழங்காமல் சென்னை அழைத்து வழங்கியது விமர்சனங்களை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நிவாரணப் பொருட்கள் வாங்கி சென்ற பெண்கள் விஜய் எங்களிடம் மன்னிப்பு கேட்டதாக கூறியுள்ளனர். என்னை மன்னித்து விடுங்க அம்மா, என்னால் நேரில் வந்து பார்க்க முடியல, அதனால தான் உங்களை இங்கே வர வைத்து கொடுக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க என்று விஜய் கூறியதாக அந்த மக்கள் தெரிவித்தனர். சென்னை பனையூரில் விஜயிடம் நிவாரணப் பொருட்களை பெற்ற பெண் ஒருவர் கூறியதாவது: அண்ணனை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இங்கு வந்ததுமே எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. விஜய் அண்ணா எங்களை பார்த்ததும் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டார். இந்த மழையில் எப்படி இருந்தீங்க, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, என்னை மன்னிச்சு விடுங்கம்மா, என்னால் நேரில் வந்து பார்க்க முடியலை என்று என்னிடம் மன்னிப்பு எல்லாம் கேட்டாங்க. 2026 தேர்தலில் அண்ணாதான் வெற்றி பெறணும், அவர்தான் ஆட்சி அமைக்கணும் என்று அந்த பெண் கூறினார். மற்றொரு பெண் கூறுகையில், எப்படிமா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, உங்கள் வீட்டு பக்கத்தில் தண்ணீர் எப்படிமா இருக்கு என கேட்டார். இப்போ வடிந்து விட்டது என்று சொன்னோம். யாருமே இப்படி கிட்ட வந்து பேசினது கிடையாது. ரொம்ப கிட்ட வந்து அன்பாக பேசினார். உங்களை எல்லோரையும் நேரில் வந்து தான் பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியலை, கோச்சிக்காதீங்கம்மா, அதனால தான் உங்களை இங்கே வர வச்சு கொடுத்தோம் என்று சொன்னாங்க. நாங்கள் பரவாயில்லை சார் என்று சொன்னோம். முதலில் நாங்கள் விஜயை நேரில் பார்த்தோம். எல்லோருக்கும் அவர் கையிலே பொருட்கள் கொடுத்தார் என்று கூறினர். மற்றொரு நபர் கூறுகையில், விஜயை பார்த்ததுதான் நான் இங்கு வந்தேன். இன்னைக்கு வேலை இருந்தது, வேலைக்கு லீவ் வைத்துவிட்டு இங்கு வந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று கூறினர். சாப்பிட்டும் என்று சொன்னேன், உங்ககிட்ட பேசுகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கு என்று அவர் கூறினார் என்று அதுக்காக விஜய் வந்து மன்னிப்பு கேட்டதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.